ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு ஊரலு பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க மலிவு விலையில் வந்த 16 பரப்பு காணி தான் பார்க்க போகிறோம். நல்ல மலிவு விலையில் வந்திருக்கு. ஊரலு பிள்ளையார் கோயிலுக்கு ரொம்பவே பக்கத்தில் நல்ல காணி துண்டுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 8 பிரிச்சிருக்காங்க, 8 துண்டுகளாக பிரிச்சிருக்காங்க. 16 பரப்பு மொத்தமாக இருக்குது. எப்படி இருக்குது, என்னென்ன வசதிகள் இருக்குன்றதான் இந்த வீடியோட பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் கொடுத்து விடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த 16 பரப்பு காணி. கிட்டத்தட்ட 8 துண்டுகளா பிரிச்சிருக்காங்க. எல்லாமே பிரிக்கப்பட்டு 20 அடி பாதை கொடுக்கப்பட்ட 16 பரப்பு காணியை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஊரலு பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துலயே இருக்கு. நல்ல வசதியோட இருக்கு. இதுல எத்தனை பரப்பா பிரிச்சிருக்கீங்க? இது மொத்தம் 8 துண்டா இருக்குது. 8 துண்டு. 16 துண்டு வந்து 2 பரப்பு, 1.5 பரப்பு, மற்ற 2.5 பரப்பா இருக்கு. ஒரு வீடு கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரே அளவா இல்லாம சைஸ் வித்தியாசமா கூட தேவையாண்டா கூட அதுவும் கொடுக்கலாம். 3 பரப்பு வேணுமெண்டா அப்படியும் கொடுக்கலாம். அப்படியும் இருக்கு. இப்ப 2.5 பரப்பு, 1.5 பரப்பு, 2.5 பரப்பு அப்படி எல்லாம் கொடுத்து எல்லாம் இருக்கு. ஓகே, வசதிகள் இந்த மாதிரி இருக்கு. இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாம் செம்மண் தான், நன்னீர் பேசும் தான். வந்து நீங்க குழாய் கிணறு அடிக்கலாம், இல்லாட்டி விரும்பின கிணறு கட்டணும்னா கட்டலாம். ஓகே ஓகே, நல்ல தண்ணி கிணறு ஏரியா. இந்த ஊரல் பிள்ளையார் கோயில நல்ல நீட்டான இடம். நல்ல பக்கத்திலேயே பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கு, வீடுகள் இருக்கு. சுற்றுச்சூழல் எல்லாமே ரொம்ப அருமையான ஒரு சுற்றுச்சூழல்ல இருக்கு. நல்ல நீட்டா இருக்கு. வீடு கட்டுறது அதுகளுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் நினைக்கிறேன். 8 துண்டா பிரிச்சிருக்காங்க. இது 20 அடி பாதை, நல்ல பெரிய ஒரு பாதை கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்துக்குமே இந்த 6-7 துண்டு காணிக்கும் இதற்கான பாதை இருக்கு. அங்கால இருக்க அதுக்கு மட்டும் அந்த சைடால வரணும். அதுக்கும் 20 தானே? அதுவும் 20 அடி பாதை. அந்த ஒரு துண்டுக்கு மட்டும்தான் நேரா வர மாதிரி, மற்ற எல்லாத்துக்குமே இது கலையை கொடுத்துருக்காங்க பாதை. இது வந்து ஊரலு பிள்ளையார் கோயில் அடிக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்கு. இது சரியா எங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காணி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பலாலி ரோட்ல இருந்து ஊரலு பிள்ளையார் கோயிலுக்கு பின்பக்கமா வர்ற ரோட்டால ஒரு 200 மீட்டர் உள்ளுக்கு வந்தீங்கன்னா இந்த காணிக்கு நீங்க வரலாம். என்கே மண்டபத்துக்கு இதுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு நடுவால ஒரு ரோடு வந்து இடக்கை பக்கத்துல, நீங்க யாழ்ப்பாணத்துல இருந்து வரீங்கன்னா இடக்கை பக்கத்துல அந்த ரோட் இருக்கு. அந்த ரோட் ஊரல் பிள்ளையார் கோயிலுக்கு பின் ரோட், அதுக்கால நேரம் வந்தீங்கன்னா வரலாம். அதை விட இதுல இருந்து என்னென்ன இடங்கள் பக்கத்துல இருக்கு? மற்ற இது வந்து என்னன்னா, இப்ப நீங்க இதுல இருந்து பாத்தீங்கன்னா புன்னாலக்கட்டுவன் சந்தி இருக்கு. உங்களுக்கு புன்னாலக்கட்டுவன் சந்தி கிட்டத்தட்ட 100 மீட்டர் 200 மீட்டர்ல இருக்குமா? ஒரு 200 மீட்டர்ல 200 மீட்டர் ரொம்ப பக்கத்துல இருந்துச்சாதான். நீங்க சுண்ணான் சந்தியில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் கட்டுவன் சந்தி பக்கம் வரணும். கட்டுவன் பக்கம் வந்து அதுல இருந்து ஒரு 200 மீட்டர் உள்ளதான் இந்த காணி இருக்கு. ஓகே, அப்ப கிட்டத்தட்ட சுண்ணாகத்துல இருந்தும் 1.5-2 கிலோமீட்டருக்குள்ள இந்த காணி இருக்கு. புன்னால கட்டுவன் 200 மீட்டர்லயே இருக்கு. மற்ற ஊரலு பிள்ளையார் கோயிலுக்கு பின் வீதியில தான் இந்த காணி லொக்கேட் ஆயிருக்கு. 8 துண்டுகளா பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 16 பரப்பு காணி. நல்ல நீர் கொண்டது. சுற்றுச்சூழல் ரொம்பவே அருமையா இருக்கு. பெரிய பெரிய வீடுகள் கட்டிடங்கள் எல்லாம் பக்கத்துல கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரோட் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே தெரியும். அதுக்கால போற ரோட் இந்த பாருங்க, அதுல வாகனங்கள் எல்லாம் போற தெரியும். இந்த காணில இருந்து பாத்தீங்கன்னா நேரடியா ரோட் தெரியக்கூடிய மாதிரி ரோட் சைட்ல ரொம்பவே பக்கத்துல இருக்கு இந்த காணி. விற்பனைக்கு வந்திருக்கு. இவ்வளவு நேரம் கணக்கா காய்ச்சிட்டோம். என்ன விலைன்னு சொல்லல, இது ஒரு பரப்பு 25 லட்சம் தான் சொல்றாங்க. இப்ப காணிகள் விற்கிற விலைக்கு 25 லட்சம் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே குறைவா இருக்கு, ரொம்பவே மலிவா இருக்கு. ஊரலுல 25 லட்சத்துக்கு காணி, அது இவ்வளவு பக்கத்துல ரோட்டுக்கு பக்கத்துல இருக்க காணி 25 லட்சத்துக்கு உண்மையா லாபம் தான். ஸோ நீங்க இந்த காணியை வாங்க போறீங்க, பார்க்க போறீங்கன்னா இவங்களோட நம்பர், யாழ் நிலம் அவங்களோட நம்பர் வந்து உங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து விடுறேன். மற்ற ஸ்கிரீன்ல தெரியுற அவங்களோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். நேரடியா வந்து பார்க்கணும்னா இவங்களோட கான்டாக்ட் பண்ணி நேரடியா வந்து எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு உறுதி அதுல என்ன மாதிரி தாய் உறுதி இதுகள் எல்லாமே தோம்பு? இது வந்து உறுதி காணி தான். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 40 வருஷத்துக்கு மேற்பட்ட ஹிஸ்டரி இருக்கு. தோம்பு இருக்கு. 40 வருஷம் தோம்பு இருக்கு. எல்லாம் டீட்டெயில் எல்லாமே கிளியரா இருக்குது. நீங்க உங்கள்ட்ட விருப்பமான போகமெண்டா எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் போட்டு அங்கே டீட்ஸ் உடனே கையில் தருவோம். நீங்க உங்களுக்கு
பிடிச்ச லோயட்டை கொடுத்து நீங்கள் செக் பண்ணி செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தோம்பு 40 வருட தோம்போட இருக்கு. உறுதி எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கும் பட்சத்துல நீங்க வேற ஒரு லோயர்கிட்ட பார்த்து நீங்க செக் பண்ண போறீங்கன்னா நீங்க சின்ன ஒரு அட்வான்ஸ் ஒன்றை கொடுத்து நீங்க அந்த உறுதி அந்த இதுகளை டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அதை செக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நல்ல நீட்டான ஒரு காணி துண்டுகள் இங்க விற்பனைக்கு வந்திருக்கு. ஊரலு பிள்ளையார் கோயிலுக்கு ரொம்பவே பக்கத்துல, சுண்ணாத்துக்கு புண்ணால் கட்டுவன் சந்திக்கு எல்லாமே ரொம்பவே பக்கத்துல இந்த காணி விற்பனைக்கு வந்திருக்கு. 8 துண்டா பிரிக்கப்பட்டிருக்கு. நீங்க உங்களுக்கு விரும்பின அளவுல வாங்கிக்கொள்ளலாம். 1.5 பரப்பு, 1.5 பரப்பு, 2 பரப்பு, 2.5 பரப்பு, 8 துண்டுகள், 16 பரப்பு காணி, 8 துண்டுகளா பிரிக்கப்பட்ட காணிகள் இங்க விற்பனைக்கு வந்திருக்கு. யாழ் நிலத்தோட காணி. இவங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு, ஸ்கிரீன்ல தெரிஞ்ச இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். விலைகள் நம்ம சொன்ன மாதிரி 25 லட்சம் தான் சொல்றாங்க. ஸோ வந்து பார்த்து பிடிச்சிருந்தா எடுத்துக்கொள்ளுங்க. இது ஊரலு பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துல விற்பனைக்கு வந்திருக்கிற 16 பரப்பு காணிகள். ஓகே மகளே, இவ்வளவு நேரம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். 16 பரப்பு காணி 8 துண்டுகளா பிரிக்கப்பட்ட யாழ் நிலத்தோட காணி விற்பனைக்கு வந்திருக்கு. ஊரலு பிள்ளையார் கோயிலுக்கு பின் ரோட்ல இந்த காணி அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு சுற்றுப்புற சூழலோட வந்திருக்க இந்த காணி நீங்க வாங்க போறீங்கன்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கணக்கை பார்த்துனாங்க. நல்ல நீட்டான ஒரு காணி, ரொம்பவே பக்கத்துல, ரோட்ல இருந்து ரொம்பவே பக்கத்துல இருக்க இந்த காணி விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா உங்களோட கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருங்க நினைக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. இன்னொரு வீடியோ பார்ப்போம். பாய்.